ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. Game On Solution, South India's #1 turf construction company. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அந்த படத்துடைய எல்லா ஸ்பேஸுக்குமே வந்து முழுமையான பொறுப்பு வந்து நான் தான். ஓகே, ஆல்ரெடி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கதையை சொன்னேன் அவருக்கு. அந்த கதை அவருக்கு பெருசாக செட் ஆகலை. அவருக்கு செட் ஆகலை அப்படின்னோடனே சரி நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம் சார் நான் சொல்லிட்டு வந்துட்டு, நான் ஒரு கதை எழுதினேன். ஜப்பான் கதையுடைய வடிவம் வந்து இது இல்லை. இதுக்கு முன்னாடி எழுதுனது வேற ஒரு வடிவத்தில் எழுதுனது. சார் உள்ளே வந்த பிறகு அதுக்கான ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நான் தான் ஒர்க் பண்ணேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த ஸ்பேஸில் நம்ம வந்து அப்போது இப்படி ஒரு செட்டப் உருவாகும் போது அதுக்கான ஒரு படத்தை பண்ணணும். ஆனால் எங்கேயோ அந்த படத்துடைய ப்ரெசன்டேஷனில் அந்த படத்துடைய ஸ்கிரிப்டுடைய விஷயம் நடந்திருக்கணும். அதை நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அது நடந்திருந்ததுன்னா இது நான் நினச்ச மாதிரி ஒரு படமாக வந்திருக்கும். ஆமாம், இதுவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். அவர் வந்து தன்னை வந்து ஒரு சட்டைரிக்கலான ஒரு ஸ்பேஸில் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நோய் இருக்கிற இடத்துலேருந்து அந்த கதை ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் அவனுடைய மனநிலை என்னவா உருவாகுது. எண்டில் யார் மேலேயும் தவறு கிடையாது. நம்ம அங்கே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணுங்கிறது மட்டும்தான் அதோடைய ஸ்பேஸ். ஆர்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய், அதாவது ரெண்டு பக்கமும் ஆர்ட் பிஸ்னஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர்ட் ஒரு பக்கம், பிஸ்னஸ் ஒரு பக்கம், மக்கள் ரசனை ஒரு பக்கம். இந்த 3 புள்ளியும் இணையணும். இந்த 3 புள்ளியும் ஒரு படத்தில் இணையும் போது தான் அது அடுத்த லெவலுக்கு போகுது. புரியுது. இன்னொன்று, இது 3 புள்ளியும் இணையும் போது தான் நம்மளுமே தொடர்ந்து படம் பண்ணுற ஒரு ஜோனுக்குள்ளே போவோம். ஸோ ஜப்பான் 25வது படம் கார்த்தி அவர்களுக்கு. ப்ரொமோஷனே பயங்கரமாக இருந்தது. 25 டிரெக்டர்ஸ் அவங்கள பற்றி பேசுகிறத வச்சு ஆடியோ லான்ச்சில் பேசுனது எல்லாமே செம்மையாக இருந்தது. ஆனால் உங்களோட ஜான்டர் விட்டு கொஞ்சம் வெளியே வந்த ஜோன் எனக்கு தெரிஞ்சது பார்க்கும்பொழுது. கம்ப்ளீட் கமர்ஷியலாக எனக்கு எதுவும் பண்ண தெரியும்ன்ற காட்டின ஒரு படமாக இருந்தது. ஆனால் இதில் நம்ம ஐடியாலஜிஸ்லேருந்து கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்கு வரும்போது ஆப்வியஸ்லி கார்த்தி சார் வரனால அது நீடட் ஆகுதா சார்? இல்லை உங்களுக்கு அந்த ஜான்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற தாட் இருந்ததா? இல்லை, என்னென்னா கண்டிப்பாக இது வந்து நான் விரும்பி பண்ணது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜப்பான் மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்பி பண்ணது தான். கோவிட் டைமு, ஜிப்சிக்கு அப்புறம் கோவிட் டைம் இருந்தது. கோவிட் டைமில் நான் நிறைய பொதுவாக நம்ம படங்கள் பார்க்குறது, வெப் சீரிஸ் பார்க்குறது, அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருந்தது இல்லை. எல்லாருக்குமே ஒரு அந்த டைமில் ஒரு டைம் கிடச்சிது இல்லையா? அந்த டைம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எழுதி எடுத்தது தான் அந்த படம். ஸோ அதனால் அதில் வந்து அந்த படத்துடைய எல்லா ஸ்பேஸுக்குமே வந்து முழுமையான பொறுப்பு வந்து நான் தான். ஓகே. ஸோ அதில் கார்த்தி சார் வந்து அவரும் நானும் சேர்ந்து படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருப்போம். அவர் வந்து அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு உண்டு. ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப நல்ல நடிகர். அவருடைய ஸ்பேஸ் ஒன்று எப்போவுமே இருக்கும். அவர் எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு ஆள். அவரும் நம்ம சேர்ந்து படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கும்போது நான் ஒரு கதை ஆல்ரெடி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கதையை சொன்னேன் அவருக்கு. அந்த கதை அவருக்கு பெருசாக செட் ஆகலை. அவருக்கு செட் ஆகலை அப்படின்னோடனே சரி நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம் சார் நான் சொல்லிட்டு வந்துட்டு, நான் ஒரு கதை எழுதினேன். ஜப்பான் கதையுடைய வடிவம் வந்து இது இல்லை. இதுக்கு முன்னாடி எழுதுனது வேற ஒரு வடிவத்தில் எழுதுனது. அப்புறம் அது கார்த்தி சாருக்குன்னு எழுதலை. அது நம்ம ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அது ட்ரீம் வாரியர்ஸில் வந்து பிரகாஷ் சார் எனக்கு நல்ல நண்பர். அவர் படிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்பேஸ், இதை நம்ம பண்ணலாமே அப்படிங்கும்போது அது அடுத்த கட்டத்துக்கு போய் அதுக்கப்புறம் அதுவாக ஒன்று உருவானுச்சு. அது நான் முழுக்க விரும்பி நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் கார்த்தி சாருக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த ஜப்பான்கிற கதாபாத்திரம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க, நம்ம பண்ணலாம் அப்படிங்கும்போது சூப்பர் நீங்கள் வாங்க சார்னு கார்த்தி சார் உள்ளே வந்த பிறகு அதுக்கான ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நான் தான் ஒர்க் பண்ணேன். புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? ஸோ அந்த ஸ்பேஸில் நம்ம வந்து அப்போது இப்படி ஒரு செட்டப் உருவாகும் போது அதுக்கான ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தான் அதை உருவாக்குனேன். ஸோ அதனால் அப்படி தான் அந்த படம் உருவானுச்சு. பட் எனக்கு பர்சனலாக என்னென்னா அந்த படம்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நான் உருவாக்குனதுக்கான ஸ்பேஸ், அதாவது ஒரு நல்ல கமர்ஷியல் படம். ஆனால் அது ஒரு ரெகுலர் கமர்ஷியல் படம் இல்லை. நீங்கள் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய கட்டுடைப்புக்கான வேலைகள் இருக்குது. அது ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ள இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாஸ் ஸ்பேஸை கிண்டல் பண்ணுற படம் தான் அது. ஓகே, ஒரு மாஸ் சைக்காலஜி இருக்குது இல்லையா நம்மளுடைய, அதை வந்து அதுக்கு எதிரான அதை வந்து சட்டையர் பண்ணுற ஒரு படம் தான் இது. இன்றைக்கி வந்து சமூகம் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொண்டாடுது, எதையெல்லாம் வந்து எவ்வளோ அபத்தமான சூழல்லாம் இங்கே இருக்குதுன்னு அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக கிண்டல் பண்ணுற ஒரு படம் இது.
அப்படி ஒரு படமாக தான் அதை உருவாக்கணும். கார்த்தி சாருமே அந்த ஸ்பேஸில் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கு, அதை வந்து நம்ம பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம அதை உருவாக்கணும். ஆனால் எங்கேயோ அந்த படத்தோடைய ப்ரெசன்டேஷனில், அந்த படத்துடைய ஸ்கிரிப்டுடைய இதில் இன்னும் ஒரு விஷயம் நடந்திருக்கணும். அதை நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. அது நடந்திருந்ததுன்னா இது நான் நினச்ச மாதிரி ஒரு படமாக வந்திருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன் இல்லையா, ஒரு லேக் லைன் ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த லைனுக்குள்ளே இந்த படம் ஃப்ரெஷ்ஷான ஒரு பெரிய படமாகவே வந்திருக்கும். அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னுடைய தவறு தான். அதை இன்னும் நான் கொஞ்சம் கவனமாக பண்ணியிருக்கணும். ஏன்னா அதில் அவருடைய கான்ட்ரிபியூஷன், கார்த்தி சாரோட கான்ட்ரிபியூஷனு, எல்லாருடைய ப்ரொடக்ஷனுடைய வேல்யூஸு எல்லாமே ரொம்ப பெரிய வேலை பார்த்தாங்க. பட் நான் இன்னும் கவனமாக இருந்து நான் என்ன நினச்சேனோ அதை எடுத்துருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு நினச்சேன் இந்த படம் இந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக இது ஒரு கல்ட் கமர்ஷியல் படமாக வந்திருக்கிறதுக்கான எல்லாமே அதுக்குள்ளே இருந்தது. நான் மிஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். மேபி அந்த சட்டையர் கனெக்ட் ஆகலன்னு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டிக்காக தான் கேட்குறேன். ஒரு அந்த சட்டையர் கனெக்ட் ஆகாமல் போனது ஒரு காரணமாக இருக்கலாமா சார்? நிச்சயமாக. இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகலை, அந்த நான் சொன்ன சட்டையர் கனெக்ட் ஆகலைனாலே, ஏன்னா எக்ஸ்பிரிமெண்டலாக இந்த படத்தில் நிறைய இருந்தது. அது கார்த்தி சார் மாதிரி ஒரு ஹீரோ ஒத்துக்கிட்டு நடிக்கிறதே பெரிய விஷயம். அவரோட ரியல் இன்ட்ரொடக்ஷன்னே படத்தில் வந்து அவருக்கு எய்ட்ஸ் இருக்குங்கிற இடத்துலேருந்து தான் தோங்கும் அவருடைய ரியல் இன்ட்ரொடக்ஷன் படத்தில். இதெல்லாமே சினிமாக்குள்ளே வர இருந்தது. ஆமாம், இதுவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். அவர் வந்து தன்னை வந்து ஒரு சட்டைரிக்கலான ஒரு ஸ்பேஸில் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நோய் இருக்கிற இடத்துலேருந்து அந்த கதை ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் அவனுடைய மனநிலை என்னவா உருவாகுது, எண்டில் அதோடைய ஸ்பேஸாக அவன் என்ன சொல்ல வர்றான் இந்த சமூகத்துக்கு அப்படிங்கிற அந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதில் கார்த்தி சார் மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஒத்துக்கிட்டு நடித்தது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ அது கனெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி அது கனெக்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை இன்னும் கவனமாக இன்னும் கரெக்டான ஸ்பேஸுக்குள்ளே பண்ணியிருக்கணும். புரியுது சார். இப்போது ஆஸ் அன் ஆர்டிஸ்டாவோ இல்லை டைரக்டரோ கிரியேட்டராவோ ஏதோ ஒரு பாயிண்டில் நமக்கு நிறையா நம்மளே சேஞ்ச் பண்ண போல, நமக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மெச்சூரிட்டி கிரியேட் ஆகும்ல. ஜப்பான்லேருந்து உங்களுக்கு ஆஸ் அ கிரியேட்டராக எடுத்துக்கிட்ட டேக்அவே என்ன சார்? படத்தை விட்டுருங்க, ரிவ்யூஸை விட்டுருங்க, பர்சனலாக உங்களுக்கு மட்டும். இதுதான் சொல்கிறேனே, நான் வந்து இன்னும் கவனமாக அதில் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்பேஸை வந்து நான் வந்து இன்னும் கூடுதலான கவனத்தோட இப்படி ஒரு ஜெனர் எடுத்து ட்ரை பண்ணுறேங்கும்போது இன்னும் கூடுதலான நேரத்தையும் கவனத்தையும் அதில் போட்டு, அந்த உழைப்பெல்லாம் நம்ம போட்டோம். எப்படி சொல்கிறதுனா, இன்னும் வேறு சில சூழல்களுக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருந்திருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் வேறு சில விஷயங்களுக்கு வந்துட்டு அது வந்து நடக்கும். ஒரு படத்தோடைய ப்ராசஸ்க்குள்ளே அதெல்லாம் நடக்கும். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஷார்ப்பான முடிவுகள் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு கிரியேட்டருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கிற முடிவு தான் ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த எடுக்கிற முடிவு இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப, ஏன்னா நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இப்படி வரும் அப்படின்னு. யாருக்குமே தெரியாது. அவங்க மேலே அது தவறும் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த ஜோனில் தான் அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அது போய் சேர்ந்துருக்கும். அது யாரோடைய தவறும் கிடையாது. எல்லா படத்துலையுமே இது நடக்கும். டைரக்டருக்கு ரைட்டருக்கு மட்டும்தான் அதோடைய கோரில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தெரியும். இது இப்படி நடந்தால் இப்படி வரும், இப்படி நடந்தால் இது இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை நம்ம அமைக்கிறது இருக்கு இல்லையா, ஒரு டீமு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணுற இடத்துலேருந்தே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப திறமையான சரியான மனிதர்களாக இருந்தாலும் புரிதலாக ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் ஒவ்வொரு ஜேனருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே. சரி, என்னோட இறுதி கேள்வியாக ஒன்று சார். ஏன்னா ஜப்பான் நான் எழுதுனது வேற ஒரு கதை, ஆனால் அதை நாங்கள் வேறு விஷயங்களில் இன்டெகிரேட் பண்ணி வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்ட்டுருக்கோம். அந்த கோர் கதை இருக்குல்ல சார், அதை வேறு மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேலையோ வேறு மாதிரியான ஒரு சீன்ஸ்லையோ வச்சு திரும்ப வெளியிட முடியுமா சார்? ஏன்னா நான் ஒரு டேரக்டர்கிட்ட பேசினேன், அவர் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், அந்த படம் ஒழுங்காக போகலை. அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை இந்த கதையை வேறு சூழ்நிலைக்காக நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த கதை என்னென்னு சொன்னாப்புல. அப்போ அதுவும் வேறு வேறையாக இருந்தது. இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அப்போது ராஜு முருகன் அவர்களுடைய வியூவில் இருந்து உண்மையான ஜப்பானை திரும்ப நாங்கள் பார்க்கலாமா அது வேறு மாதிரியான ஒரு ஜோனில்? நிச்சயமாக அப்படி இதே ஜெனரில் இன்னொரு படம் பண்ணலாம். அதெல்லாம் டவுட்டே இல்லை. ஒரே கதையவே நம்ம 3 படம் கூட பண்ணலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு ரைட்டருடைய சென்ஸ் தான். ஒரு ரைட்டர் வந்து நினச்சா அந்த ஸ்பேஸ்லேருந்து எதை வேணாலும் பண்ண முடியும். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால் அந்த மாதிரி பண்ண முடியும். பட்டு நமக்கு இப்போது எனக்கு இருக்கிற மனநிலை என்னென்னா, நம்ம ஒவ்வொரு படத்தையுமே கண்டிப்பாக குறைந்தபட்சம் நம்ம அளவுலேருந்து பெஸ்ட்டாக பண்ணிடணும். அது என்ன நம்ம கதையை செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு வேகம் இருக்குது. எனக்கு ஒரு ஆர்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய், அதாவது 2 பக்கமும் ஆர்ட்டு பிஸ்னஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர்ட் ஒரு பக்கம், பிஸ்னஸ் ஒரு பக்கம், மக்கள் ரசனை ஒரு பக்கம். இந்த 3 புள்ளியும் இணையணும். இந்த 3 புள்ளியும் ஒரு படத்தில் இணையும் போது தான் அது அடுத்த லெவலுக்கு போகுது. புரியுது.
இன்னொன்று இது 3 புள்ளியும் இணையும் போது தான் நம்மளுமே தொடர்ந்து படம் பண்ணுற ஒரு ஜோனுக்குள்ளே போவோம். அப்போ தான் நல்ல படமோ சரியான படமோ எதாக இருந்தாலும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அதை பிஸ்னஸ் மட்டத்துலேயும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. இந்த புரிதல் வந்து எனக்கு இப்போது இந்த இத்தனை படங்கள் செய்த பிறகு வந்து கூடுதலாக வந்திருக்கு. புரியுது. அப்போ நான் இந்த அனுபவத்தின் மூலமாக பண்ணக்கூடிய ஒவ்வொரு படமுமே அந்த இடத்த ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நடக்குதோ இல்லையோ, பட் இப்போ எனக்கு அந்த மைண்டு வந்து இன்னும் ஷார்ப்பாக உருவாயிருக்கு. அப்போ பண்ணுற எல்லா படத்தையும் அந்த மாதிரி பண்ணணும்னு நான் இப்போ நினைக்கிறேன். அந்த ப்ராசஸில் மேபி இதே மாதிரி ஒரு கதை இன்னொரு டைமில் அமைஞ்சு அதை பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் உருவாகி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்தை இவ்வளோ நல்லா ஒதுக்கி ஒவ்வொரு படத்தை பற்றியுமே ஃபேப்ரிகேட் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டு சீன்ஸ் போட்டு பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட மேக்கிங் எப்படின்றதுமே புரிஞ்சுது. அண்ட் அடுத்தடுத்து நீங்கள் பண்ண போகிற படங்களுக்குமே இது வரைக்கும் என்ன ஆவலோட வெயிட் பண்ணமோ அதை எதிர்நோக்கி கண்டிப்பாக காத்திருப்போம். உங்கள் நேரத்துக்கும் நீங்கள் பகிர்ந்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.